மார்னிங் ரொம்ப அழகா சில்லுன்னு காத்தோட சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் ஏரியாவில் மழை இல்லை, லைட்டாக ட்ரிஸ்லிங்ஸ் மட்டும் இருந்துச்சு. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் மார்னிங் டீ குடிக்க மாட்டேன். அம்மா சத்து மாவு அரைச்சி கொடுத்துருக்காங்க, அதையே வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு குடிச்சிருவேன். அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் நின்று சமைக்கவும் முடியல, வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. நாங்கள் மேக்ஸிமம் வந்து வீட்டுக்கு வெளியே வந்துட்டு சேர் போட்டு உட்காந்துட்டு பேசிகிட்ருப்போம். எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் லாஸ்ட்டு இந்த 3 மந்த்ஸாக தான் எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி ஃபீலே வருது. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 1.5 இயர்ஸாக நான் வந்து என்னோடய எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எக்ஸாமெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு பர்ஃபெக்டான ஹவுஸ் ஒய்ஃப் மாடலாகவே மாறியிருக்கேன். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து அம்மா வீட்டில் தான் இருந்து படிச்சுட்டு இருந்தேன். இங்கே மாமியார் வீட்டில் இருக்கும்போதுமே இங்கேயும் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ தான் ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் சமையலே கற்றுக்கிட்டேன். நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே சமையல் கற்றுக்கிட்டீங்களா, இல்லை மேரேஜ்க்கு அப்புறம் தான் சமையல் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.